எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆலய தரிசனம் பண்ண போறோம். வாங்க ஆலயத்தை நோக்கி செல்லலாம். இன்னைக்கு நாம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தக்கோலம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஜலநாதீஸ்வரர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முன்னால் 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது. அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். மூவரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் 12வது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 245வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்திருத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக ஜலநாதீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை கிரிராஜ கன்னியம்பாள் என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள். கொசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் பல்லவர் மற்றும் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். மூலவர் மணலால் ஆன லிங்கம் என்பதால் மஞ்சள் காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் பலிபீடம் அமைந்துள்ளது. அந்த பலிபீடத்திற்கு முன்னால் மிக உயர்ந்த நிலையில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கொடிக்கம்பத்தை தரிசனம் செய்கின்றோம். அந்த கொடிக்கம்பத்திற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்கின்றோம். நந்தியம்பெருமானுக்கு முன்னால் குறுக்கே கருங்கல் சுவர் அமைந்துள்ளது. அந்த கருங்கல் சுவரின் மத்தியில் ஜன்னல் போன்ற அமைப்பு வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜன்னலின் வழியாக உள்ளே பார்த்தால் இறைவன் அற்புதமாக காட்சியளிக்கின்றார். அப்பெருமானையும் தரிசனம் செய்கின்றோம். ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம். இத்தலத்தில் இறைவன் உத்தராயண காலத்தில் இளம் சிவப்பு நிறத்திலும் தட்சியாயன காலத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சியளிக்கின்றார். பெண்கள் குழந்தை வரம் வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் இத்தலத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு அம்பாளுக்கு பதிலாக தட்சிணாமூர்த்தி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவராக அருள்பாலிக்கின்றார். பெண்களின் துன்பங்களை தலை சாய்த்து கேட்பது போல் தலையை ஒருபுறமாக சாய்த்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சி தருகின்றார். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.